அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, கன்னி ராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்களுடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மிதுன ராசியை போல கன்னி ராசிக்கும் புதனே அதிபதியாக இருக்கார். ஆனால் மிதுன ராசி எதிலுமே பட்டும் படாமல் தான் இருப்பாங்க. மற்றவர்கள் பேசினால் பேசுவாங்க. கன்னி ராசி அன்பர்கள் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள். புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்றாக கன்னியில் உச்சம் அடைகிறார். இதனால் உங்களுடைய திறமையும் தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினார் உங்களுக்கு நீங்களே மகுடம் சூட்டி கொள்ளலாம். உங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்பீங்க. பிறரிடம் வேலை செய்தாலுமே பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே விரும்பக்கூடியவர்கள். பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையை செய்ய விரும்பக்கூடியவர்கள். எப்படி பார்த்தாலுமே நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்க மாட்டீங்க. உங்களின் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதியாக இருப்பதால உற்சாகமாக பேசுவீங்க. உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பத்தை கொண்டு வரும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால உங்களுடைய அறிவு திறமைகளை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பீங்க. உடல் உழைப்பு என்பது குறைவாக இருக்கும். கன்னி ராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பாங்க. கோபம் வந்தால் கூட அதை மறைத்து விடும். ஆனால் அதனால் சில நட்புகளை இழக்க நேரிடலாம். உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் நீங்கள் ஆவேசத்துடன் எதிர்ப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளும் கூடிய ஒரு காலமாக இருக்குது. பங்கு சந்தை வியாபாரத்தில் நல்ல நிலையில் உண்டாகக்கூடியதாகும். ஆன்லைன் வர்த்தகத்தில் அளவோடு ஈடுபட வேண்டும். வியாபாரத்தில் சின்ன சறுக்கல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. பண வரவு உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. முதலாளியின் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும். அரசு துறையில் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பதட்டமாக இருப்பாங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேலை சுமைக்கு ஆளாகக்கூடியவர்களாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணி சுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. எதிர்ப்புகளை மாற்றி எதிரிகளை நண்பராக்குவீங்க. வரவு மூலம் சேமிப்பு உயரக்கூடியதாகும். எடுத்த காரியம் உடனே நடக்க வேண்டும் என்ற பிடிவாதமாக இருப்பது, நல்ல நண்பர்களின் ஆலோசனைகளை தவிர்ப்பது, கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா தேவையில்லாமல் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. வரவு செலவுகளை கவனமாக எழுதி வைக்க வேண்டும். வெளியூர் பயணங்களின் பொருட்களை பத்திரப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய பணியிடத்தில் அற்புதமான பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கிரகநிலை எப்படி இருக்கும் பார்த்தா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் சனி, ராகு, லாபஸ்தானத்தில் குரு, அயன சைன போகஸ்தானத்தில் உங்களுக்கு கேது என கிரகநிலைகள் இருப்பதால் ராசிநாதன் புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் பார்க்கிறாரு. எதிலுமே திட்டமிட்டு வெற்றி பெறக்கூடியவர்களாகும். வீண் அலைச்சல்கள் குறையக்கூடியதாகும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற மனக்கவலைகள் உண்டாகலாம். வழக்கு விவகாரங்களில் தாமதமான ஒரு போக்கு காணப்படலாம். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே என்று கவலை உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் நீங்கள் கவனமாக பேசுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்க வாய்ப்பு உண்டு. எனவே எதிலுமே நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியதும் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் கவனம் தேவை. ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலுமே அதன் காரணமாக உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவும் மகிழ்ச்சியான ஒரு நிலை காணப்படலாம். அரசியல் துறையில் எதிர் அணியில் இருப்பவர்கள் பிணக்கு நீங்கி ஒன்று சேர்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது.
மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகலாம். விளையாட்டு போட்டிகளில் உங்களுடைய திறமை வெளிப்படலாம். இந்த காலகட்டத்தில் உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழக்கூடியதாகும். வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கக்கூடியதாகும். வெளிநாட்டில் இருந்த நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படலாம். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீண்ட நாட்களுக்கு பிறகு ஓரளவு பணவரவு ஏற்படும். வெளியூர் பயணங்கள் ஒத்தி போடுங்கள். வீட்டில் தாமதப்பட்ட சுபகாரியங்கள் ஏற்பட்டு செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் அதிக உழைப்பிற்கு ஏற்ற உங்களுக்கு காரியத்தை செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இதன் காரணமாக பணவரவு மற்றும் லாபங்கள் பெருகலாம். பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்யலாம். அரசாங்கத்தால் அனுகூலங்கள் உண்டு. சில மாணவர்கள் கடின உழைப்பால் கல்வியில் உயர்நிலை எய்துவாங்க. உத்தியோகத்திலும் உங்களுடைய தொழில் அபிவிருத்தி ஏற்பட்டு சில நடக்கும்போது கீழே விழுந்து காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையாக இருப்பதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிலருக்கு திருமண வாழ்க்கை திருப்திகரமாகவும் மகிழ்ச்சி மிக்கதாகவும் அமைஞ்சிருக்கு. அதன் காரணமாக பெண்களுக்கு தங்களுடைய பணியில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். டென்ஷன் அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்படும் லாபத்தால் பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகும். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு உற்பத்தி பெருகி இதன் காரணமாக அவர்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகும். துவக்கத்தில் தீட்டிய முக்கிய புதிய திட்டங்களை நிறைவேற காலதாமதம் ஆகலாம். வியாபாரிகள் தங்களுடைய வாய்க்கால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க. சிலருக்கு தங்களுடைய பகைவரால் பயம் ஏற்படலாம். எனவே அவர்களிடமிருந்து தூர விலகி இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் கிடைக்க தாமதமாகக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் அலைச்சல் இருக்கலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் நீங்கள் திண்டாட வேண்டிய ஒரு நிலையும் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். உத்தியோகர்களுக்கு வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கி கொள்ள வேண்டும். சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தம்பதிகளுக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடியதாகும். கருத்துக்களை பரிமாறும் முன்பு பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை நீங்கள் உணருங்கள். திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு திருமணம் இனிதே நடக்கக்கூடியதாக, புதிய வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத தன வரவுகள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். அதற்கு தகுந்தாற்போல் செலவுகளும் உங்களுக்கு கூடலாம். வீடு மற்றும் உங்களுடைய உறவினர்களோடு கேளிக்கை, பிறந்தநாள் விருந்துகள் என செலவுகளோடு மகிழ்ச்சி பொங்கும் வாரமாக அமைஞ்சிருக்கு. அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புது பதவிகளும் ஏற்பட்டு சம்பள உயர்வு ஏற்படும். வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்களில் ஆதாயம் ஏற்படலாம். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையாளக்கூடியதாகவும் அதன் காரணமாக படப்பிடிப்பு உங்களுக்கு தாமதப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. பிரபலமானவர்களின் நட்பால் உங்களுக்கு வேண்டியதை சாதித்து கொள்வீங்க. அரசு மரியாதை கிடைக்கும். அரசு பணியில் உள்ள பெண்களுக்கு பல நாள் கனவு உயர் பதவிகள் கிடைக்கும். பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.